அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் செய்ய போகிறேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். முட்டை வந்து 3 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 சேர்த்துருப்பேன், பிறகு 1 சேர்த்துருப்பேன். பத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொன்றும் சேர்த்துருப்பேன். மொத்தம் 3 முட்டை. மல்லி வந்து ஒரு கைப்பிடி எடுத்து பொட்டீஸாக கட் பண்ணிக்கினேன். இந்த மல்லி சேர்க்கறதுல தான் வந்து இந்த பிரெட் டோஸ்ட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து மிளகு வந்து உரலில் இடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும் 3 முட்டைக்கு. நீங்கள் 2 முட்டையாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கம்மியாக வந்து ப்ரெட்டில் வந்து எப்போதுமே வந்து உப்பு இருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மல்லியும் பொடிசாக மல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கின்னு இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். காரத்தன்மையாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து பொடிசாக கட் பண்ணலை. மிளகுத்தூளே போதுமானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா பச்சை மிளகாய் வேண்டாம். பச்சை மிளகாய் வந்து கொரப்பாக அரைச்சிட்டு கூட போடலாம். நான் வந்து மிளகுத்தூள் இருக்குது, அந்த காரத்தன்மையே போதும்னு சொல்லிவிட்டு நான் சேர்க்கலை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து கலந்து விடுறதுல தான் இருக்குது. முட்டையை வந்து நல்லா கலந்தால் தான் நமக்கு வந்து அந்த முட்டை அந்த ப்ரெட்டை வந்து நினச்சி போடுறதுக்கு நமக்கு வந்து இன்னொரு முட்டையும் சேர்க்குறேன். எனக்கு வந்து ஒரு 10 ப்ரெட்டு செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கணும். இதை அந்த முட்டை சேர்க்கும் போது எந்த அளவுக்கு மிளகுத்தூள்லாம் கரெக்டாக நான் சேர்த்துருக்கேன். எத்தனை முட்டை சேர்க்குறோமோ அத்தனை முட்டைக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூளும் மல்லியும் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி நான் ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து 2ஆக கூட வந்து சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஓரத்தெல்லாம் கட் பண்ணாமல் போட்டால் அது நல்லா இருக்காது. அதனால் ஓரத்தை கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வகைகள் வந்து நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நல்லா உருளைக்கிழங்கு வைத்து நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வந்து செய்து பசங்களுக்கு பிடித்தமானதாக நம்மளுக்கு வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாகவும் செய்யலாம். அந்த ப்ரெட்டை வைத்து அருமையாக இருக்கும். கோதுமை ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கோதுமை ப்ரெட் வைத்து கூட நம்ம செய்யலாம். இது வந்து மில்க் ப்ரெட். இது வந்து கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லில் வந்து அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மட்டும் நெய் வந்து போதுமானது. ஏன்னா ரொம்ப வந்து நெய் சேர்க்கக்கூடாது. ஆயில் சேர்த்தாலும் நீங்கள் நெய் இல்லாத பட்சத்தில் ஆயில் சேர்த்தாலும் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ரொம்ப வந்து அந்த ப்ரெட்டில் வந்து ஆயிலாக இருக்கும். அதனால் அது வந்து நமக்கு நல்லதும் அல்ல. இதுக்கு வந்து பட்டர் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் 4 ப்ரெட்டுக்கு. இந்த ஸ்கொயர் டைப்பாக நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து 2 ப்ரெட்டுக்கு 1 டீஸ்பூன் நெய்ன்னு அளவு வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா ரொம்ப வந்து நெய்யோ பட்டரோ ஆயிலோ நம்ம சேர்க்கக்கூடாது. அது நல்லாவும் இருக்காது. அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். 1 டீஸ்பூன் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த முட்டையில் வந்து அந்த ப்ரெட்டை வந்து நினச்சிட்டு அந்த ஸ்பூனாலேயே வந்து பிரட்டி விட்டு அந்த தோசைக்கல்லில் போட்டு எடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோடனே நம்ம திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். இவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னாக்கா அடுப்பை ஹையில் வச்சா தீயக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ப்ரெட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும் ஹையாக இருந்தால். அதனால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க. நம்ம திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோன்னா திருப்பி போட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செய்திருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது வந்து செய்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு முட்டையோட அளவு வந்து 7 கிராம் வந்து புரதத்தை வந்து நமக்கு கொடுக்குதான். நம்ம எலும்புக்கும் தசைகளுக்கும் வந்து புரத சத்தத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நாட்டு முட்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.